பிரஷர் குக்கர்களுக்கான ஆராய்ச்சி 17ஆம் நூற்றாண்டுல தொடங்கி 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில பிரஷர் கேனர்கள் அப்படிங்கிற வடிவத்துல வந்து நின்னது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல குறிப்பாக 1919ல தான் ஸ்பெயின்ல முறைப்படியான காப்புரிமை பெற்ற பிரஷர் குக்கர்கள் தயாரிக்கப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டன. அப்போது அவை ஓலா எக்ஸ்பிரஸ் என்ற பெயர்ல அழைக்கப்பட்டது. ஸ்பானிய மொழியில அதற்கு எக்ஸ்பிரஸ் குக்கிங் பாட் அப்படிங்கிறதுதான் பொருள். பிரஷர் குக்கர் சந்தைக்கு வந்த பிறகுதான் இதுல என்னெல்லாம் சமைக்கலாம், எப்படியெல்லாம் சமைக்கலாம் என்பது பற்றிய ஆராய்ச்சிகள் நடந்தது. 1924ல பிரஷர் குக்கரில் என்னவெல்லாம் சமைக்கலாம் என்பது பற்றிய முதல் சமையல் குறிப்பு புத்தகம் வெளியாச்சு. அதுல 360 வகையான பிரஷர் குக்கர் பதார்த்த செய்முறைகள் இருந்தது. அதன் பிறகுதான் பிரஷர் குக்கர் வியாபாரம் சூடு பிடிச்சது. சரி, பிரஷர் குக்கர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு மீதி வரலாற பேசலாமா? பிரஷர் குக்கர்கள் பெரும்பாலும் அலுமினியத்தால் தான் செய்யப்படுகிறது. தேவையான அளவுகளில், தேவையான தடிமன்களில் வட்ட வடிவமான அலுமினிய தகடுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அதில்தான் குக்கரின் அடிப்பாத்திரமும் மூடியும் செய்யப்படுகிறது. பிரஷர் குக்கரின் மூடி மற்றும் அடிப்பாகம் செய்வதற்கு அலுமினியம் தகட்டை டீப் பிரஸிங் முறையில் 100 டன் அழுத்தம் கொடுத்து ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருகிறார்கள். பிறகு அதன் மீது 150 டன் அழுத்தம் கொடுத்து சைசிங் செய்கிறார்கள். இப்போது கிடைக்கும் வடிவத்திற்கு மேலும் 200 டன் அழுத்தம் கொடுத்து ட்ரிம்மிங் செய்கிறார்கள். இதன் பிறகு வெப்பத்தை தாங்குவதற்கான அடித்தகடு பொருத்தப்படுகிறது. இந்நிலையில் கேஸ்கட் பொருத்துவதற்கான மூடி மடிப்பு செய்யப்படுகிறது. சேஃப்டி வால், வெயிட் எனப்படும் விசில் இவற்றுக்கான துளைகள் இடப்படுகிறது. இதற்கு பிறகு இவை பாலிஷ் செய்யப்படுகிறது. பிறகு கைப்பிடிகள், கேஸ்கட், சேஃப்டி வால், வெயிட் இவை அனைத்தும் பொருத்தப்படுகிறது. என்னோட இருக்கிறது ஜிஆர்டி கிராண்டினுடைய கார்ப்பரேட் ஷெஃப் மிஸ்டர் சீதாராம் பிரசாத் அவர்கள். சார், இப்போ குக்கர் ரெசிபி என்ன பண்ண போறீங்க சார்? இப்போ நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி, ஹங்கேரியன் குலாஷ். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நல்ல மட்டன், ஆனியன் சாப்டு, கார்லிக் சாப்டு, ஃப்ளார், மிளகு, டொமேட்டோ பேஸ்ட்டு, டொமேட்டோ ஃப்ரெஷ் ரெண்டுமே கட் பண்ணி வேணும். பாப்ரிகா பவுடர் கொஞ்சோண்டு வேணும். பொட்டேட்டோ, கேரட் இருக்கு, ஜுகினி எல்லோ அண்ட் கிரீன் இருக்கு, கார்ன் இருக்கு, ப்ரொக்கோலி இருக்கு, கொஞ்சோண்டு சிக் பீஸ், சால்ட்டு, ஆலிவ் ஆயில். ஹர்ப்ஸ் வந்துட்டு we are using rosemary, thyme and parsley. ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஸோ நான் இந்த மட்டன் இதில் போடுறேன். நான் சும்மா லைட்டாக சீல் பண்ணுறோம். ஸோ இதில் லைஸாக பெப்பர் போடுறேன். நான் இன்னொன்று சால்ட்டு, லைட்டாக சேர் பண்ணிவிட்டு, ஓகே, இதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்துடுறோம் நம்ம. சரிங்களா? ஓகே, மட்டன் ரெடியாக இருக்காங்க. ஓகே, சரிங்களா? இப்போ வந்துட்டு we are putting little bit of oil, சாப் பண்ணி வச்சுருக்கிற நம்ம ஆனியன்ஸ் போடுறோம் நம்ம. ஓகேங்களா? இது கூட இந்த ஹர்ப்ஸ், ரோஸ்மேரியும், அதோட டைம் கொஞ்சம். ஆமாம்,
பேசிக்கலி இந்த டேஸ்ட்டுக்கும் மணத்துக்கும் இது போடுறோம். நம்ம கார்லிக் போடுறோம். இப்போ கார்லிக் ஃபைனலி சாப் கார்லிக் போடுறேன் நான். ஒரு 4 பல்லு சாப் பண்ணி போடுறோம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா ஸ்வெட்டாக இருக்கு இல்லையா? இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு we are adding on all the vegetables. ஒரு 2-3 பீஸ் கேரட்ஸ், ரூட் வெஜிடபிள்ஸ் நல்லா குக்காகவும் கரெக்டாக ஆகிடும். இது கூட வந்து இந்த கடலையும் போடுறோம், நம்ம ஊற வச்ச கடலையும் போடுறோம். சரிங்களா? கார்ன் போடுறேன் நான், பேபி கார்ன். ஒரு 4 ப்ரோக்கோலியும் போடுறேன். ஓகே, இது எல்லாமே ஹார்டாக இருக்கிறதுனால மட்டனோட சேர்ந்து குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அது. சரிங்களா? சும்மா லேஸாக அப்படி சாட்டே பண்ணிவிட்டு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போடுறேன் இதுலேயும். ஓகேங்களா? பெப்பர் மட்டனுக்கு தனியாக போட்டிருக்கோம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் அதில் பாதி உப்பு போட்டிருக்கோம் நம்ம, இதில் பாதி உப்பு போடுறோம் நம்ம. ஸோ லேஸாக பேப்ரிக்கா போடுறேன் நான் இதில். ஓகேங்களா? பேப்ரிக்கா பவுடர் பேசிக்கலி. ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், இந்த சாப் தக்காளி இருக்கு இல்லைங்களா, இது கூட கொஞ்சோண்டு தக்காளி பேஸ்ட்டும் போடுறோம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு லேசான இந்த ஃப்ளார், ஓகே, ரிஃபைண்ட் ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா, இதை லேசாக நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸ்டியூ மாதிரி வரணும். ஸோ இதை லேசாக சாட்டே பண்ணிட்டோமா, ரெடியாக இருக்கா? இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி. சரிங்களா? இப்போ ரெடியாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸையும் இந்த மட்டனையும் சேர்த்து குக்கரில் போடுறோம் நம்ம. இப்போ நம்ம மூடிடலாம். நம்ம வந்து மூடுறோம் நம்ம. இப்போது இது ரெடியாக இருக்குது. மேலே வந்துட்டு இந்த விசில் போடுறோம். 5 விசிலுக்கு வெயிட் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? ஒரு 10-15 நிமிஷம் நம்ம விட்டுருக்கோம் நம்ம. சரிங்களா? ஓகே, பார்த்தீங்களா? இப்போ வந்து ஃபைனலாக நான் வந்துட்டு I want to give more vegetables. மட்டனும் வெஜிடபிள்ஸ் ஈக்குவலாக குவான்டிட்டியில் இருக்கணும்னு பார்க்குறேன் நான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லேஸாக வந்துட்டு லேஸாக கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் ஆயில் போட்டுட்டு இந்த எல்லோ ஜுக்கினி க்ரீன் ஜுக்கினி இருக்கு இல்லைங்களா, எஸ், இதை லாஸ்ட்டில் இது சாட்டே பண்ணிவிட்டு இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதில் ஆட் பண்ணுறோம். ஹங்கேரியன் குலாஷ் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பார்க்குறேன். சும்மா கும்முன்னு இருக்குங்க. பிரஷர் குக்கர் தயாரிப்பை பொறுத்தவரை QC எனப்படும் தரக்கட்டுப்பாடு மிகவும் முக்கியமானதாகும். பிரஷர் குக்கரில் அழுத்தம் அளவுக்கு மீறி போனால் பாத்திரம் வெடித்து சிதறும் அபாயம் உண்டு. அதை தடுப்பதற்குத்தான் வெயிட் என்ற விசில் உதவுகிறது. பிரஷர் குக்கரில் சமைக்க தொடங்கும் போது ஆரம்பத்தில் கனமான வெயிட்டை நீராவியால் தூக்க இயலாது. உள்ளே அழுத்தம் அதிகமாக நீராவி விசிலை மேலே தள்ளுகிறது. குக்கருக்குள் இருக்கும் அழுத்தம் கொஞ்சம் குறையவும் மீண்டும் வெயிட் எனப்படும் விசில் கீழே இறங்குகிறது. நீராவி வெளியேற இப்படி ஒரு வழி இருப்பதால் தான் குக்கர் வெடிப்பதில்லை. அதையும் மீறி ஏதோ ஒரு பிரச்சனையால் வெயிட் எனப்படும் விசில் வேலை செய்யாமல் போனால் குக்கர் வெடிக்காமல் பாதுகாக்கவே சேஃப்டி வால்வ் குக்கரின் மூடியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேஃப்டி வால்வ் சற்று லகுவான உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும். குக்கரினுள் மிக அதிகமான அழுத்தம் வெளியேற வழியின்றி திரளும் போது இந்த பகுதி உருகி பீய்ந்துவிடும். குக்கர் வெடிக்காமல் தடுக்கப்படும். இப்படி பலகட்ட பாதுகாப்போடு இன்றைய பிரஷர் குக்கர்கள் தயாரிக்கப்பட்டாலும் அவை அனைத்தும் தரக்கட்டுப்பாடு செய்யப்பட்டே சந்தைக்கு அனுப்பப்படுகிறது. குக்கரில் பொருத்தப்படும் வெயிட் எனப்படும் விசிலை 1 கிலோ அழுத்தம் ஏற்படுத்தி பரிசோதிக்கிறார்கள். குக்கரின் கைப்பிடிகள் உறுதியாக உள்ளதா என தானியங்கி கருவி மூலமாக 1000 முறை பரிசோதித்து பார்க்கப்படுகிறது. குக்கர் எவ்வளவு வெயிட் தாங்குகிறது என்பதை 5000 முறை பரிசோதிக்கிறார்கள். இப்படி பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பிறகே பிரஷர் குக்கர்கள் விற்பனைக்கு வருகின்றன. இன்னைக்கு பொதுவாக நாம பயன்படுத்தக்கூடிய பிரஷர் குக்கர்னுடைய வடிவம் இதுதான். இந்த வடிவம் எப்ப உருவாச்சு, அதனுடைய வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? 1938 ஆல்ஃபிரட் விஸ்சர் என்ற அமெரிக்க தயாரிப்பாளர் ஃப்ளக்ஸ் சீல் ஸ்பீட் குக்கர் என்ற பெயரில் வீட்டு உபயோகத்திற்கான எளிமைப்படுத்தப்பட்ட குக்கர் ஒன்றை நியூயார்க்கில் அறிமுகப்படுத்தினார்.
அதற்கு முந்தைய பிரஷர் குக்கர்கள் மூடியை திருகுகள் கொண்டு இருக்க வேண்டிய வடிவமைப்புடன் இருந்தன. விஸ்சர் அறிமுகப்படுத்திய மாடலில் கீழே பெரிய கடாய் போன்ற ஒரு பாத்திரம், அதில் நீண்ட கைப்பிடி, அதே போல கீழ் பாத்திரத்தோடு பொருந்தும் மேல் மூடி, அதிலும் நீண்ட கைப்பிடி. இந்த கைப்பிடிகளை பிடித்து பூட்டினால் கீழ்பாத்திரமும் மேல் மூடியும் ஒன்றோடு ஒன்று வலுவாக பின்னி பிணைந்து கொள்ளும்படியான வடிவமைப்பு. இந்த வடிவமைப்பு பெண்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. அதனால் பரபரவென விற்கத் தொடங்கியது. இன்றைக்கு நாம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய குக்கர்களின் அடிப்படை மாதிரி இந்த வடிவம்தான். இதை அறிமுகப்படுத்தியது விஸ்சர் தான். 1941 இரண்டாம் உலக போர் தீவிரமாச்சு. இந்த காலகட்டத்தில் இரும்பு, அலுமினியம் போன்ற உலோகங்கள் போர் தேவைகளுக்கான தயாரிப்புல அதிகம் பயன்படுத்தப்பட்டுச்சு. பிரஷர் குக்கர்கள் தயாரிப்பு அமெரிக்காவில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இரண்டாம் உலக போரினுடைய முடிவில் ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளில் பிரஷர் குக்கர்களினுடைய தேவை அதிகமாச்சு. அப்போ அங்க பிரஷர் குக்கர்கள் தயாரிப்புல பல புதிய நிறுவனங்கள் ஈடுபட தொடங்குச்சு. 1950களில் விலை குறைவான அதே சமயம் தரமான தயாரிப்புகள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்களும் சந்தைக்கு வந்தது இந்த காலகட்டத்தில் தான். 1960களில் ஐரோப்பிய, அமெரிக்க சமையலறைகளில் பிரஷர் குக்கர்கள் ஆதிக்கம் செலுத்த தொடங்குச்சு. இருந்தாலும் பிரஷர் குக்கர்கள் வெடிக்கும் நிகழ்வுகளும் அவ்வப்போது அரங்கேறிக்கிட்டே இருந்துச்சு. 1970களில் பிரஷர் குக்கரானது அதிக அழுத்தத்தில் வெடிக்காத வகையில் அதை பாதுகாப்பான சமையல் சாதனமாக மேம்படுத்தக்கூடிய முயற்சிகள்ல தயாரிப்பு நிறுவனங்கள் இறங்குச்சு. 1980களில் பிரஷர் குக்கர்களை கொண்டு விதவிதமாக என்ன சமைக்கலாம், எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி தங்கள் தயாரிப்புகளை சந்தைப்படுத்திச்சு தயாரிப்பு நிறுவனங்கள். என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் திவ்யா அவர்கள். என்ன மேடம் பண்ண போறீங்க? மட்டன் கீமா கறி. இது எந்த ஸ்டைல்ல பண்ண போறீங்க? This is from Karnataka. கர்நாடகா ஸ்டைல்ல பண்ண போறீங்க இல்லையா? மட்டன் கீமா கறி. இதுக்கு என்னெல்லாம் தேவை உங்களுக்கு? மட்டன் கீமா, ஆனியன், கோகோனட், garlic, மட்டன் கறி மசாலா, ginger and coriander, mutton pieces, oil, salt, 2 tomatoes, turmeric, cinnamon and sticks, then pepper, then gram, 1 egg. அவரைக்காய் வதே. ஃபர்ஸ்ட் இப்போ மசாலா அரைக்கிறது. அரைச்சிடலாமா? Yeah, sure. மட்டன் கீமா பால் பண்றதுக்கான மசாலா அரைச்சாச்சு. மட்டன் கீமாவும் நல்லா அரைச்சு ரெடியா இருக்கு இல்லையா? இது போக வேற ஏதாவது மசாலா அரைக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆனியன் அண்ட் டர்மரிக். After that, tomato and masala powder. Then afterwards, coconut, cinnamon stick, coriander, ginger, garlic. இப்போ நம்ம கீமா பால்ஸ் பண்றதுக்கான மசாலா அரைச்சாச்சு. அந்த பக்கத்துல கிரேவி பண்றதுக்கான மசாலா அதுவும் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ கீமா பால்ஸ் நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய மட்டன் கீமா இந்த மசாலாவோட சேர்க்கிறோம். எக் வந்து அந்த பைண்டிங்காக. பைண்டிங். ஓகே. லிட்டில் சால்ட். ஓகே. கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் கறி மசாலா தூள். மிக்ஸ் நைஸ்லி. எல்லா மசாலா எல்லாம் ஒண்ணா சேரணும் இல்லையா? இப்போ நம்மளுக்கு வந்து கீமா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கிரேவி ரெடி பண்ண வேண்டியதா. ஃபர்ஸ்ட் ஆயில். இப்போ நம்ம வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மட்டன் சேர்க்க போறோம் இல்லையா? சால்ட் கொஞ்சம் சேர்க்கணும் இல்லையா? இது கிரேவிக்கான சால்ட். இப்போ நெக்ஸ்ட் அவரைக்காய் விதை ஊற வச்சு தோல் நீக்கினது இல்லையா?
மட்டன் ஆயிலில் ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. இப்போ we'll put tomato and that masala powder. ஓகே. இப்போ தக்காளியும் அந்த கறி மசாலா பவுடரும் சேர்த்து அரைச்சது இல்லையா? இப்போ நம்மளுக்கு தக்காளியினுடைய அந்த ராஸ்மெல் போயிடுச்சா? ஓகே. இப்போ நம்ம எல்லா மசாலாவும் தேங்காய், வெங்காயம், அதோட பூண்டு, இஞ்சி எல்லாம் அரைச்ச மசாலா இல்லையா? இதுதான் கன்சிஸ்டன்சிக்கு. This also we should fry. அதுவும் கொஞ்சம் நல்ல ராஸ்மெல் போகணும் தேங்காயும். இப்போ நல்ல அந்த ராஸ்மெல் போயிடுச்சா? இப்போ கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து. ஒரு 2 விசில் வரணும் இல்லையா? நம்மளுக்கு இப்போ ப்ரெஷர் அடங்கி இருக்கு இல்லையா? திறந்து பார்த்துடலாமா? Now we'll on the gas and let one more boil come, then we'll put the balls. ஓகே. இப்போ திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கொதி வந்தோடனே இந்த கீமா பால்ஸை உள்ளே போட போகிறோம் இல்லையா? இப்போ திரும்ப குக்கரை மூட போகிறோம் இல்லையா? இப்போ நம்மளுக்கு இது 2 விசில் வரணும் இல்லையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கியாச்சு அப்படின்னா நமக்கு மட்டன் கீமா பால்ஸ் கர்நாடகா ஸ்டைலில் பண்ணது ரெடி ஆயிடும். You can have it with rice or chapati. ஓகே. சப்பாத்தி அல்லது ரைஸ்க்கு சாப்பிடலாம். ஓகே. நம்ம வெயிட் பண்ணலாம். இந்தியாவில் குக்கர் வரலாற்றை ஆரம்பிச்சு வச்சது 2 நிறுவனங்கள், ஹாக்கின்ஸ் மற்றும் டிடிகே பிரஸ்டீஜ். இங்கிலாந்தினுடைய பிரஸ்டீஜ் குரூப் அளித்த தொழில்நுட்ப உதவியோட 1959 டிடிகே நிறுவனமும், அதே ஆண்டுல இங்கிலாந்தின் எல்ஜி ஹாக்கின்ஸ் நிறுவனம் அளித்த தொழில்நுட்ப உதவியோடு HD வாசுதேவா என்பவர் ஹாக்கின்ஸ் என்ற பெயர்ல இந்திய சமையலறைகளுக்கு தேவையான பிரஷர் குக்கர்களை தயாரிக்க தொடங்கினாங்க. ஆரம்பத்துல இந்திய பெண்கள் குக்கர் வெடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துல அதை ஏத்துக்கல. எங்கள் குக்கர் பாதுகாப்பானது, இதுல பல்வேறு விதமான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு புதிய மாடல் குக்கர்களை விளம்பரப்படுத்தின பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய சமையலறைகளுக்குள்ள இந்த பிரஷர் குக்கர்கள் இடம் பிடிக்க தொடங்குச்சு. குறிப்பாக இந்திய சமையலறையில கேஸ் அடுப்புகள் வந்த பிறகுதான் இந்த பிரஷர் குக்கர்களுடைய தேவை அதிகரிச்சது. மட்டன் கீமா பால்ஸ் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். அந்த மசாலா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதோட அந்த குக் பண்ண விதம் இல்லையா, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த கீமா பால்ஸ் சூப்பர். பிரஷர் குக்கர் வரலாறும் பிரஷர் குக்கரினுடைய உணவுகளும் ரொம்பவே சுவையா இருந்துச்சுல. மீண்டும் மற்றொரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். பை.